2 கிளாஸ் சேமியா எடுத்து வச்சுக்கலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு, பேன் சூடானதுக்கப்புறமா சேமியாவை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம், கொஞ்சமாக வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சூடான அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் 2 கிளாஸ் சேமியானால 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட பெப்பர் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடணும். முட்டை நல்லா வெந்து நல்லா முட்டையை வரட்டி எடுத்துடணும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து வரணும். ரொம்ப தண்ணி வற்றணும் வேண்டாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது சேமியாவும் நல்லா வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துடணும். வரட்டி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் விட்டுறணும். இப்போது சூப்பராக முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.